தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். சங்கீதம் 104:4. கர்த்தருடைய வல்லமை மிகவும் பெரியது, ஆகையால் அவரின் செயல்களும் பெரிதாகவே இருக்கிறது. ஆகவே அவருடைய கிரியைகளின் பலனினாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. அவருடைய மகத்துவமான கிரியைகளில் ஒன்று என்னவென்றால், அவர் தமது தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்றிவிடுகிறார். தூதர்களை கொண்டும் ஊழியக்காரரை கொண்டும் கிரியை செய்து அவர்களை பயன்படுத்தி தமது கிரியைகளை பூமியில் நிறைவேற்றுகிறார். தமது ஆத்துமாக்களை சந்தித்து தாகத்தை தீர்க்கிறார். சீரியனாய் படைத்தலைவனாய் இருந்த நாகமான் தான் குஷ்டரோகியாய் இருந்ததை குறித்து மிகவும் மனக்கலக்கத்தோடு இருந்திருக்க கூடும். மெய்யான ஒரு தேவன் உண்டென்றால் என் குஷ்டத்தை அவர் நீக்கிவிடட்டும், நான் என் வாழ்நாளெல்லாம் அவரை பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் என தன் மனதில் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்க கூடும். ஆகையினால்தான் இஸ்ரவேலின் தேவன் அவனை சந்திக்க முற்பட்டார். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்பது சத்தியம் என இயேசுவே தமது வாயினால் கூறியிருக்கிறார். லூக்கா 4:27. பேதையாகிய ஒரு சிறு பெண் இஸ்ரவேலின் தேசத்திலிருந்து சீரியனாகிய நாகமான் வீட்டிற்கு அடிமையாக தேவன் கொண்டு போகிறார். அவள் அக்னியை போன்ற பரிசுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்தும் தேவனுடைய சத்தியமான வார்த்தையை, குஷ்டரோகத்தை நீக்கி சுகப்படுத்தும் பரிசுத்த தேவ வார்த்தையை என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என கூறுகிறாள். தேவன் அவளை தமது அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்தி தமது நாமத்தை மகிமைப்படுத்தினார். நாகமான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது சுத்தமானான். இஸ்ரவேலின் தேவனை தன் வாழ்நாள் எல்லாம் ஆராதித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. ஜெபம். பரலோக பிதாவே, நானும் உம்மை பணிகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்தும், ஆசீர்வதியும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமேன்.